சந்தேகப்படும்படியாகவோ அல்லது மொபைல் போன் வைத்திருக்கும் நபர் குற்றம் செய்ததாகவோ தகவல் இருந்தால் ஒரு நபரின் மொபைல் போனை பரிசோதிக்க காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று தேசிய காவல்துறை தலைவர் ரசாருடின் உசேன் தெரிவித்துள்ளார். ஒரு நபரை கைது செய்து அவரது மொபைல் போனை சரிபார்த்ததற்காக காவல்துறையிடம் ஒருவர் கேள்வி கேட்பதை காட்டும் வைரல் வீடியோவுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டம் ஆகியவை ஒரு நபரின் மொபைல் போனை சரிபார்க்க காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கின்றன என்று அவர் கூறினார். இருப்பினும் இன்ஸ்பெக்டர் அல்லது அதற்கும் மேற்பட்ட பதவியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே அவ்வாறு செய்ய அதிகாரம் பெற்றுள்ளனர் என்று அவர் விளக்கினார். பத்து பூத்தே அரச விசாரணை குழுவின் விசாரணையில் கலந்து கொள்ளும் உரிமை மகாதீருக்கு கிடையாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் 5 நிமிடங்களுக்கும் குறைவாக நடைபெற்ற விசாரணையில் நீதிபதி அமர்ஜித் சிங் இத்தீர்ப்பை அளித்தார். மகாதீர் நேரடியாகவோ தமது வழக்கறிஞர்கள் வாயிலாகவோ அதில் கலந்து கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். ஆயினும் அதற்கான காரணத்தை அவர் தெரிவிக்கவில்லை. மகாதீரின் சீராய்வு மனு ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று அவரின் வழக்கறிஞர் சைனூர் ஜக்காரியா வினவியதற்கு தக்க தருணத்தில் இத்தீர்ப்புக்கான காரணங்களை வெளியிடுவதாக அமர்ஜித் சிங் பதிலளித்தார். அரச விசாரணை வாரியம் நடத்தும் விசாரணையில் கலந்து கொள்ளும் உரிமை தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரி மகாதீர் சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலுக்கு பிறகு $62 கோடி சம்பந்தப்பட்ட நன்கொடையாளருக்கு திரும்ப அனுப்பப்பட்டது என்று தமது 1MDB வழக்கு விசாரணையில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னர் தமக்கு பெரிய அளவில் பணம் தேவைப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்மிடம் பெரும் பணம் கையிருப்பில் இருந்தால் அது பற்றி தவறான வியாக்கியானங்கள் கூறப்படும் என்றும் அதன் காரணமாகத்தான் பணத்தை திருப்பி அனுப்பியதாகவும் நஜீப் குறிப்பிட்டுள்ளார். இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு தமிழர்கள் அனைவரும் பொங்கல் திருநாளை விமர்சையாக கொண்டாடவிருக்கின்றனர். தமிழ் நாள்காட்டியின்படி திருவள்ளுவர் ஆண்டு தை மாதத்தின் தொடக்கமாக இந்த பொங்கல் விழா வரவேற்கப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு பொங்கல் விழாவை குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தரப்பில் குறிப்பாக இந்தியர்கள் உட்பட எந்த ஒரு சமூகத்தினரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய தாங்கள் தொடர்ந்து கடினமாக உழைப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் மத்தியில் நிலவும் வறுமையை போக்குவதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அதன் அடிப்படையில் நாட்டில் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று தாம் பெரிதும் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய குடும்பத்தின் சார்பாக குறிப்பாக தமிழ் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து இந்திய சமூகத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் ஒப்பற்ற திருநாளாம் இப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் போற்றுனருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சர்க்கரை பொங்கலாய் சகலமும் தித்திக்க சந்தோஷம் பெருகி சமத்துவம் மேலோங்கி ஒற்றுமை அரசின் ஒப்பற்ற கொள்கைகளில் செழித்தோங்கட்டும் தேசம் என ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சமுதாயத்தின் நலனுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இதுவே தமது பிரார்த்தனை என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தரணி எங்கும் தமிழர்கள் கொண்டாடும் தைப்பொங்கல் திருநாளில் அனைவரது மனதிலும் இன்பம் பொங்க தமது இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துக் கொண்டார். இந்த மங்களகரமான பொங்கல் திருநாள் அனைவரின் வாழ்விலும் அளவற்ற மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கிட இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.